தமிழக பட்ஜெட்டில் மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ இந்திய ரூபாய் இலச்சினை மாற்றத்திற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தமிழக பட்ஜெட்டில் மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ இந்திய ரூபாய் இலச்சினை மாற்றத்திற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மத்திய அரசின் ரூபாய் இலச்சினையை உருவாக்கியது ஒருவர் தமிழன் என்பது உங்களுக்கு தெரியுமா எனவும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? அரசின் நிதிநிலை அறிக்கை நாளை தாக்கல் செய்யப்பட உள்ளது. நிதிநிலை அறிக்கை தொடர்பான விவரங்கள் இன்று வெளியிடப்பட்ட நிலையில் அதற்கான முகப்பு படத்திலே இந்திய ரூபாய் குறியீடு தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு பதிலாக தமிழில் ரூபாய் என்று எழுதப்பட்ட லட்சினை இடம்பெறக்கூடிய வகையில் எல்லோருக்கும் எல்லாம் என்று குறிப்பிட்டு நாளைய தினம் தாக்கலாகி இருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கை குறித்த அறிவிப்பினை தமிழக அரசு வெளியிட்டிருக்கின்றது. கடந்த சில ஆண்டுகளாகவே இந்திய ரூபாய் குறியீடு என்று தனித்த குறியீடு, டாலருக்கு எல்லாம் இருப்பதை போன்று யூரோவுக்கு இருப்பதை போன்று இந்திய ரூபாய்க்கு என தனித்த குறியீடு தமிழ்நாட்டை சார்ந்தவரால் உருவாக்கப்பட்ட அந்த குறியீடே பயன்படுத்தப்பட்டு வரும் சூழ்நிலையில் மாநில அரசு வெளியிட்டு இருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கை குறித்த முகப்பில் இந்திய ரூபாய் குறியீடு நீக்கப்பட்டு தமிழில் ரூபாய் என்று எழுதப்பட்டிருப்பது விமர்சனத்தை எழுப்பி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது குறித்து முதல்வர் தரப்பிலும் விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது கிடையாது, மொழி மீதான பற்றை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் முதல்வர் அதை வெளியிட்டிருக்கின்றார் என்று அரசு தரப்பில் கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் இந்திய ரூபாய் குறியீடு இல்லாமல் தமிழ்நாடு அரசினுடைய நிதிநிலை அறிக்கை தொடர்பான விவரங்களை வெளியிட்டிருப்பதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்து பதிவினை வெளியிட்டிருக்கின்றார். அவருடைய பதிவிலே அவர் கூறியிருக்கக்கூடிய கருத்துக்களாக ரூபாய் குறியீடை நீக்கியிருப்பது ஒரு தவறான செயல் என்று சொல்லியிருக்கின்றார். திமுக அரசின் மாநில பட்ஜெட் ஒரு தமிழரால் வடிவமைக்கப்பட்ட ரூபாய் சின்னத்தை மாற்றி இருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கும் அண்ணாமலை முழு இந்தியாவாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நம்முடைய நாணயத்தில் இணைக்கப்பட்ட அந்த குறியீட்டை நீக்குவதற்கான அவசியம் என்ன என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அந்த ரூபாய் குறியீடு சின்னத்தை வடிவமைத்த உதயகுமார் என்ற தமிழ்நாட்டை சார்ந்தவர் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினருடைய மகன் என்பதை நினைவு கூர்ந்திருக்கக்கூடிய அண்ணாமலை நீங்கள் எவ்வளவு முட்டாளாக இருக்க முடியும் என்று முதலமைச்சரை சார்புடைய வகையிலே இந்த பதிவினை வெளியிட்டிருக்கின்றார். நாளைய தினம் நிதிநிலை அறிக்கை தாக்கலாக உள்ள நிலையில் மத்திய அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இடையே கடும் மோதல் எழுந்து வந்திருக்கின்றது. குறிப்பாக மும்மொழி கொள்கையை முன்வைத்து மத்திய அரசுக்கு எதிராக முதலமைச்சர் தொடர்ச்சியாக கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் இந்திய நாணயத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ரூபாய் குறியீட்டுக்கு மாற்றாக தமிழில் ரூபாய் என்ற எழுத்து இடம்பெற்றிருக்கக்கூடிய வகையிலேயே பட்ஜெட் தொடர்பான முகப்பு வடிவமைக்கப்பட்டுள்ளதற்கு அண்ணாமலை கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன்.